ஆனால் வடக்கே வந்து ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான், பீகாருக்கு போயிட்டான், உத்தரப்பிரதேசம் போயிட்டான், ராஜஸ்தான் போயிட்டான்னா நீங்கள் அவனை போய் இங்கேருந்து போய் அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து அவனை தேடி கண்டுபிடிச்சி கைது பண்ணிடுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான வேலையெல்லாம் கிடையாது. அங்கே வந்து நமக்கு பெருசாக ஒத்துழைப்பும் தரமாட்டாங்க. வேறு இந்தியாவிலேருந்து யாராவது அந்த பகுதிகளுக்கு அருணாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களில் மற்ற மாநிலங்கள்லேருந்து அங்கே போகணுன்னா, நீங்கள் வேலைக்கு போகணுன்னா கூட அங்கே இன்னர் லைன் பர்மிட் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட வாங்கிட்டு தான் நீங்கள் அங்கே போக முடியும். திமுக ஆட்சி போன ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுக்குறதுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை கொண்டு வரும்போது பிஜேபியினர் வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சாங்க. ஆனால் இந்த வடவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் ரொம்ப ஜாலியாக ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் கூட அவங்களால இருக்க முடியாது. நாம் நம்ம ஊரில் வந்து அந்நியர்கள் மாதிரியும் பயந்துக்கிட்டு நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அவங்க வந்து ஃப்ரீயாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போது நம்மளுடைய வளங்களை சுரண்டி, நம்மளுடைய பொருளாதாரத்தை சுரண்டி, நம்மளுடைய வேலை வாய்ப்பை பறித்து, நம்மளுடைய அனைத்து நிம்மதியும் எல்லாத்தையும் கெடுத்து, இவங்களுக்கு நாம் வேலையும் கொடுத்து இவங்களை பொழைக்கையும் வச்சு எல்லாம் பண்ணோம்னா கடைசியாக கெட்ட பேரும் நமக்கு சேர்த்தி. அப்போ இதுக்கு முடிவு கட்டணும். வேலைக்கு வராங்க அப்படின்னா எந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு வராங்க, அந்த நிறுவனம் வந்து அவங்களுக்கான பொறுப்பை ஏற்றுக்கணும். அவங்களுடைய ஆதார் கார்டு அவங்களுடைய எல்லாத்தையும் வந்து வாங்கி பதிவு பண்ணி வைக்கணும் அரசு. இதை செய்வதற்கு ஒரு திட்டத்தை வந்து அரசு கொண்டு வரணும். கொண்டு வரலன்னா நாம் முழங்க வேண்டியது தமிழ்நாடு தமிழருக்கே, தமிழ்நாடு தமிழருக்கே, தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற ஒரு மூமெண்ட்டை வந்து இங்கே முன்னெடுக்க வேண்டிய தேவை வந்துடும். கலாக்காரன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது ஜனவரி 26 குடியரசு தினம் அன்றைக்கு சென்னையில் வந்து ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை தரமணியில் ஒரு கல்லூரியில் காவலாளியாக இருந்த வடநாட்டை சேர்ந்த கௌரவ்குமார் அப்படிங்கிற 24 வயது மதிக்கத்தக்க ஒரு நபரும் அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தை 2 வயது குழந்தையும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது இன்னைக்கு கடந்த 2 நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பான ஒரு செய்தியாக போயிட்டுருக்கு. இதனுடைய பின்னணி என்ன, யார் இந்த குடும்பம், இவர்கள் கொலை செய்தது யார், இது மாதிரியான சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து அதிகரிச்சிட்ருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா குற்றஞ்சாட்டுறாங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, இங்கே ஆட்சி நடக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு குரல்கள் வந்து சமூக ஊடகங்களில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த கொலை, இந்த அதிர்ச்சிகரமான இந்த சம்பவம், இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய யார், என்ன விஷயம் அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கொலை செய்யப்பட்ட அந்த குடும்பம் யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரை சேர்ந்த கௌரவ்குமார் 24 வயது கொண்ட அவரும் அவரது மனைவியும் 2 வயது குழந்தை, இவங்க எல்லாரும் 3 குடும்பமாக சேர்ந்து அங்கேருந்து வேலை தேடி இங்கே சென்னைக்கு வந்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது. இன்னொரு தகவல், அதே பீகாரை சேர்ந்த இங்கே வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு தெரிந்தவர்கள் அவங்க அங்கேருந்து இங்கே வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது. இது எந்த தகவல் வந்து விசாரணையில் தெரிய வரும். இப்போ என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு வந்து இந்த கௌரவ்குமாருக்கு தரமணியில் ஒரு கல்லூரியில் காவலாளி வேலை வந்து கிடைத்ததாகவும், அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே இவர் குடும்பத்தோடு வந்து வசித்து வந்ததாகவும், அந்த கல்லூரிக்கு வளாகத்துக்குள் கட்டட வேலை செய்யக்கூடிய ஒரு 5 பேர் இவங்க மனைவிக்கு, கௌரவ்குமார் மனைவிக்கு சில நாட்களாக வந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாகவும், அதை கேள்விப்பட்ட கௌரவ்குமார் அந்த பாலியல் தொல்லை கொடுத்த அந்த 5 பேரிடம் இதை பற்றி வந்து கேட்க அவர்கள் கோபத்தில் இவரை வந்து அடித்து கொன்றதாகவும், அதன் பிறகு கௌரவ்குமாருடைய மனைவியை பாலியூரில் துன்புறுத்தி அந்த மனைவியை கொன்னுட்டு அவங்க குழந்தைய 2 வயசு குழந்தையும் கொன்று சாக்கடையில் தூக்கி வீசினதாக தகவல் வந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கு. சரி, இந்த கொலை செய்த இந்த 5 பேர் யார்? ஏன்னா நாம் ஏன் இதை இப்போ பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே திருத்தணியிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய லோக்கல் ட்ரெயினில் ஒரிசாவை சேர்ந்த ஒரு இளைஞர் இங்கு உள்ள சில இளைஞர்களால் தாக்கப்பட்டு அது வந்து பெரிய பிரச்சனையாகி அதுக்கு நாம் ஒரு வீடியோவும் கண்டித்து போட்டிருக்கோம். இது மாதிரி வட மாநிலத்திலேருந்து வரக்கூடிய வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இங்கே வந்து அச்சுறுத்தல் இருக்குது, அவங்க வந்து கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு மோடி, அமித்ஷா கூட வந்து பீகார் தேர்தலில் பிரச்சாரத்தில் வந்து சொன்னாங்க. இப்போது அதே பீகாரை சேர்ந்த ஒரு குடும்பம் தான் இங்கே வந்து கொலை செய்யப்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது முதல் நாள் அல்லது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா, ஆஹா சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, பீகாரை சேர்ந்த வடநாட்டை சேர்ந்த தொழிலாளர்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொலை செய்த 5 பேர் அவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் சிக்கிந்தர், நரேந்திரகுமார், ரவீந்திரநாத் தாகூர், பேரப்பர் கொடுமை,
விகாஸ் அப்படிங்கிற 5 பேர். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் அதே பீகாரை சேர்ந்தவங்க. அப்போது பீகாரை சேர்ந்த ஒரு குடும்பத்தை அதே பீகாரை சேர்ந்த அங்கே இப்போ வேலை செஞ்ச கட்டட தொழிலாளர்கள் பாலியல் ரீதியாக கொடுமை செய்து அதை தட்டி கேட்ட கணவனையும் பச்சிளம் குழந்தை என்று பாராமல் 2 வயது குழந்தையும் கொண்டு சாக்கடையில் தூக்கி வீசிட்டு போயிருக்கிறாங்க. இது சிசிடிவி கேமராவில் சாக்கில் மூட்டை கட்டி கொண்டு போய் போடுற இதெல்லாம் வந்து சிசிடிவி வச்சு செக் பண்ணும்போது தெரிய வந்து அவங்கள பிடிச்சி விசாரிக்கும் போது அவங்க கொடுத்த வாக்குமூலத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ இதை பற்றி நாம் என்ன இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு பிரச்சனையை வந்து நாம் பேசணும் அப்படிங்கிறத நாம் வந்து சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டதுன்னு எதிர்கட்சிகளும் பிரதமர் மோடி உள்ளிட்ட அமித்ஷா உள்ளிட்ட எல்லாரும், விஜய் டிவிகேவனுடைய விஜய் உள்ளிட்ட எல்லோரும் வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை நடமாட்டம் அதிகமாகிவிட்டது இப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா. இப்போ இதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா சில நடவடிக்கைகள் அரசு எடுக்கணும் இல்லையா. இப்போது தமிழ்நாட்டில் குற்றங்கள் நடக்கும்போது நீங்கள் பேப்பர் படிக்கிறீங்க, செய்தி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் தவறாமல் பேப்பரில் வடநாட்டு கொள்ளையர்கள் ஏடிஎம்ஐ உடைத்தார்கள், வடநாட்டு சேர்ந்தவர்கள் செயின் அறுத்தார்கள், வடநாட்டை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து கொலை செய்தார்கள், வடநாட்டை சேர்ந்தவர்கள் இப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வராத ஒரு நாள் பேப்பர் கூட இருக்காது. ஏன்னா நான் தினமும் செய்தி வாசிக்கிறவன், பேப்பர் படிக்கிறவங்கிறதுனால இந்த தகவல் வந்து உங்களுக்கு தெரியும், படிக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போது இந்த வடநாட்டிலிருந்து வந்து இங்கே குற்ற செயல்களில் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஈடுபடக்கூடிய இவர்களை கட்டுப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசிடம் என்ன திட்டம் இருக்குது, என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி எந்த ஒரு திட்டமும் இல்லை. இப்போது ஒரு கேள்வி எழும், நம்ம சகோதரர்கள் நம்ம நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஆஹா அங்கேருந்து வரக்கூடிய தொழிலாளர்களை நீங்கள் வந்து குற்றவாளிகளை போய் பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நம்ம எல்லாரையும் குற்றவாளின்னு சொல்லலை, ஆனால் வரக்கூடியவங்களை யார் குற்றவாளி யார் நல்லவங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா. அப்போ இதை எதையாவது ஒரு வரைமுறைப்படுத்தணும்ல, ஏதோ இதுக்கு ஒரு குடையின் கீழே கொண்டு வரணும்ல, ஏதோ ஒரு பதிவு இருக்கணும்ல. அவன் பாட்டுக்கு திறந்த வீட்டில் நாய் நுழையிற மாதிரி அது ஏதோ நுழையிற மாதிரி அவன் பாட்டுக்கு வரானுங்க நுழையிறானுங்க, அவனுக்கு பாட்டுக்கு ஏதோ பண்ணுறானுங்க போகிறானுங்க, யார் வரான் யார் போகிறான் ஒரு ஏளவுக்கும் எந்த பதிவும் இல்லை. அப்போது தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் போய் பார்த்தீங்கன்னா, ரயில் நிலையத்துலையும் போய் பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையாக தூக்கிக்கிட்டு ஆயிரக்கணக்கான பேர் ஒவ்வொரு நாளும் ரயிலில் பயணிக்கக்கூடியவங்களுக்கு தெரியும், பஸ் ஸ்டாண்டு பக்கம் வந்து அதிகமாக பயணிக்கக்கூடியவங்களுக்கு தெரியும், எங்கே பார்த்தாலும் வடநாட்டு அவர்கள் தான் வந்து இருக்காங்க. அதில் வந்து உண்மையாலுமே பிழைப்பு தேடி வர்றவங்க வந்து இருக்காங்க, அதில் இது மாதிரி குற்றச்செயலில் ஈடுபடுறவங்களும் வந்து வராங்க. சரி, இது எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்றங்கள் வந்து வடக்கேருந்து வரக்கூடியவர்களால் நிகழ்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து செய்திகளில் பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாம் குற்றம் பண்ணலையா, தமிழ்நாட்டை சேர்ந்தவன் வந்து இது மாதிரி செய்யலையா அப்படின்னா செய்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவன் செய்யும்போது இங்கே உள்ள பல தடயங்களை வச்சு அவன் யாருங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிருத முடியுது. காவல்துறையில் நீங்கள் போய் விசாரித்து பாருங்கள், அவங்க வந்து வெளியே சொல்ல முடியாத பல விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, பல குற்றங்களுக்கு ஆள் கிடைக்கல, இப்போ அவன் பாட்டுக்கு குற்றம் செஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவான். நீங்கள் ஏடிஎம் கொள்ளையர்கள் ஆகட்டும், இந்த மாதிரி பல கோயம்புத்தூரில் கூட ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை தப்பிச்சு போய் பெங்களூரில் போய் கைது பண்ணாங்க. ஆனால் வடக்கே வந்து ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான், பீகாருக்கு போயிட்டான், உத்தரப்பிரதேசம் போயிட்டான், ராஜஸ்தான் போயிட்டான்னா நீங்கள் அவனை போய் இங்கேருந்து போய் அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து அவனை தேடி கண்டுபிடிச்சி கைது பண்ணிடுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான வேலையெல்லாம் கிடையாது. அங்குள்ள காவல்துறை அங்குள்ள அரசாங்கமும் பெரிய அளவில் நம்ம இங்கேருந்து தேடி போகிறவங்களுக்கு அது தேடி போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு அந்த அதீரன் அதிகார படத்தை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் உண்மை, அதுதான் ரியாலிட்டி. அங்கே வந்து நமக்கு பெருசாக ஒத்துழைப்பும் தரமாட்டாங்க. அப்போது அவங்கள கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. அப்போ காவல்துறைக்கு என்ன ஒன்றா அந்த வழக்குகளை வந்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் வரும்போது அவங்க சில தவறான இதை வந்து செய்து அந்த வழக்குகளை முடிக்கக்கூடிய இது வந்து நான் பர்சனலாக நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், நான் கேட்டிருக்கேன், காவல்துறை அதிகாரிகளே சொல்லியிருக்காங்க. என்னவா பண்ணுறது, அவன் பாட்டுக்கு எங்கேயோ செஞ்சுட்டு எங்கேயோ போயிடுவானுங்க, நம்மளை மேலேருந்து போட்டு தாலி இருப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, நம்ம இது மாதிரிலாம் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு சிலதெல்லாம் தகவலாம் சொல்கிறாங்க. அப்போது இது மாதிரி தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இங்கே இருக்கிறவன் பண்ணுற குற்றங்கள், அதுக்கப்புறம் இங்கேருந்து வெளியிருந்து பிழைப்பு தேடி இங்கே வர்றவன், அல்லது இது பிழைப்பு தேடி வரோம் வேலை தேடி வரோங்கிற போர்வையில் வரக்கூடிய சமூக விரோதிகள், இவங்களை வந்து நீங்கள் அடையாளம் காண்றதுங்கிறது ரொம்ப 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 முடியாத ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்து பிழைக்க வர்றதோ வேலை தேடி வர்றதோ வேலை செய்கிறதோ அதெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வாங்க வேலை செய்யுங்க,
பொழைங்க, அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் அரசு வந்து இங்கே யார் வரா, தமிழ்நாட்டுக்குள்ளே யார் வரா, யார் போகிறாங்கிறதுக்கான ஏதாவது ஒரு பதிவை வந்து செய்யணும். இப்போ இது வந்து இந்தியா தானே, இந்தியாவுக்குள்ளே யார் வேணால் எங்கே வேணால் போகலாம் இல்லை, யார் வேணால் வரலாம் இல்லை, இது எப்படி வந்து தமிழ்நாடு அரசு செய்ய முடியும்? அது வந்து ஒரு பிரிவினைவாதம் இல்லையா, இது வந்து தேச துரோகம் இல்லையா அப்படின்னு தூக்கிட்டு யாராவது வருவீங்க. அப்போ அது தேச துரோகம்னா மிசோராம்லேயும் மணிப்பூர்லேயும் அஸ்ஸாம்லேயும் நாகாலாந்துலேயும் வேறு இந்தியாவிலேருந்து யாராவது அந்த பகுதிகளுக்கு, அருணாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களில் மற்ற மாநிலங்கள்லேருந்து அங்கே போகணுன்னா, நீங்கள் வேலைக்கு போகணுன்னா கூட அங்கே இன்னர் லைன் பர்மிட் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட வாங்கிட்டு தான் நீங்கள் அங்கே போக முடியும். சுற்றுலாவுக்கு போகிறீங்கன்னா நாங்கள் சுற்றுலாவுக்கு வந்திருக்கோங்கிறத நீங்கள் பதிவு பண்ணிட்டு தான் போக முடியும். அப்படி வந்து இந்தியாவுக்குள்ளேயே இத்தனை மாநிலங்களுக்கு இருக்குல்ல, ஜம்மு காஷ்மீரில் கூட அந்த மாதிரி இருந்து நிலம் வாங்க முடியாது, இப்படியெல்லாம் இருந்தது. இன்னும் நாகாலாந்தில் சில மாநிலங்களில் அது இருக்குது. அப்போ இங்கெல்லாம் இருக்குல்ல, அது இந்தியா தானே, அங்கே எப்படி இந்த சட்டம் வந்தது அப்படின்னா அவர்கள் மாநிலத்தையும் அவர்களுடைய மாநில மக்களுடைய நலனையும் பாதுகாக்கணுங்கிறதுக்காக அந்த சிறப்பு சட்டங்கள் அந்த மாநிலங்களுக்கு இந்திய அரசாங்கத்தாலவே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அங்குள்ள தொழிற்சாலைகளில் முக்கால்வாசி பேர்த்துக்கு, அதாவது 70-80% பேர்த்துக்கு வந்து அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் வந்து வேலை கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அங்கே இப்போ கர்நாடகா போயிருக்கிறவங்க, பெங்களூர் சைடு போயிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அங்குள்ள தொழிற்சாலையில் போய் பாருங்கள், வெளியே வந்து ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, இங்கு கர்நாடகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் அதிகபட்சம் வேலை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒவ்வொரு நிறுவனத்துலையும் பார்த்திங்கன்னா போர்டு வச்சுருப்பாங்க. அதை நேர்லேயே பார்த்துருக்கேன் நான். அப்போது இங்கெல்லாம் இதை செய்யும்போது ஏன் தமிழ்நாட்டில் செய்யக்கூடாது? நாம் இங்கே வர வேண்டாம்னு சொல்லலை, வர்றவங்கள பதிவு செய்யணும்னு சொல்கிறோம். வர்றவங்க யாருங்கிறது, அவங்களுடைய ஆதார் என்ன, அவன் யார், எந்த ஊர், அவன் என்ன வேலைக்கு வரான், எந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு வரான், அந்த நிறுவனம் பொறுப்பேற்றுக்கணும். அந்த நிறுவனம் இந்த தகவலை திரட்டி வந்து அரசுக்கிட்ட ஒப்படைக்கணும், அந்த லோக்கல் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு ஆவணப்படுத்தி வைக்கணும். அப்போ ஏதோ ஒரு குற்றம் அந்த பகுதியில் நடக்குதுன்னா அந்த குற்றத்தில் இந்த இடத்துல யார் இல்லை, யார் இங்கே வந்து இல்லைங்கிறத தேடினோம்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அவன் யார் என்னென்னு அவன் ஆதார் கார்டையோ அவங்களுடைய ஆவணங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ இதை செய்யணும். இதை செய்யலைன்னா தமிழ்நாடு இது போன்ற குற்றங்கள் வந்து தடுக்கவே முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. சும்மா வெறும் அரசியலுக்காக வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, திமுக ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை, வெங்காயம் இல்லை, வெள்ளைப்பூண்டு இல்லைன்னு கத்துறதுனால பேசுகிறதுனால வெறும் அரசியல் மட்டும்தான் பண்ண முடியும் ஒழிய உண்மையான தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்ய முடியாது. இது திமுக ஆட்சி போன ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அடையாள அட்டை வந்து கொடுக்குறது, தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு ஒரு அடையாள அட்டை கொடுக்குறது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை நாம் கூட ஒரு வீடியோ இதை பற்றி பேசியிருக்கோம். அந்த திட்டத்தை கொண்டு வரும்போது பிஜேபியினர் வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சாங்க. ஆஹா, நாங்கள் தான் ஆதார் கார்டு வச்சுருக்கிறோம்ல, அப்புறம் நீங்கள் என்ன தனியாக ஒரு கார்டு தரீங்க, ஆதார் கார்டு மாதிரியே ஒரு கார்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து கொடுக்குறதா சொன்னாங்க. அதை வந்து வானத்துக்கு பூமிக்கு குதித்து அந்த திட்டத்தை வந்து கிடப்பில் போட்டுட்டாங்க. அப்போ அது கொண்டு வந்திருந்தா தமிழ்நாட்டுக்காரங்க யார், வெளியிலேருந்து வந்தவங்க யார் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல. தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து மற்ற மாநிலங்களிலிருந்து ஒரு வேறுபட்ட மாநிலம். இங்கே வந்து எல்லா மதத்தினரும், எல்லா ஜாதியினரும், இன்னும் எல்லா மொழியினரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சுமூகமாக வாழக்கூடிய ஒரு மாநிலம். இந்த அமைதியை வந்து கெடுப்பதற்கு யார் காரணமாக இருந்தாலும் அதை அனுமதிக்க முடியாது. அது எந்த வடிவில் வந்தாலும், எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே பிழைப்பு தேடி வர்றவங்களுக்கு நாம் வந்து வேலை கொடுக்கலாம், அவங்கள வந்து இங்கே தங்க வைக்கலாம், அவங்கள வந்து படிக்க வைக்கலாம், அவங்க குழந்தைங்களை வந்து இங்கே மருத்துவமனையிலேருந்து எல்லாமே நம்ம உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய கட்டமைப்புகளை எல்லாமே அவங்க பயன்படுத்திக்கிறதுக்கு நாம் அனுமதிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சட்டம் ஒழுங்கை வந்து இங்கே இருக்கக்கூடிய நமக்கே, தமிழ்நாட்டை சேர்ந்த நமக்கு பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல் ஏற்படும் போது அதுக்கான நடவடிக்கை எடுத்து தானே ஆகணும். நீங்கள் பாருங்கள், எத்தனையோ வீடியோக்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரக்கூடிய ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயினில் பெண்கள் வந்து ரிசர்வேஷன் கோச்சில் டிக்கெட்டை புக் பண்ணி வராங்க. அந்த ரிசர்வேஷன் கோச்சில் வடநாட்டை சேர்ந்தவர்கள் கும்பலாக போய் அந்த சீட்லெல்லாம் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இந்த பெண்கள் வந்து போய் கேட்டால் அவங்கக்கிட்ட வந்து அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க. சரி, அந்த டிடிஆரை கூப்பிட்டு சொன்னோம்னா, அந்த வீடியோலாம் இருக்குது, யூடியூப்பில் இருக்கு, போய் பாருங்கள். அப்போது அந்த டிடிஆரை கூப்பிட்டு சொன்னால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுமா அப்படின்னு டிடிஆர் வந்து கை விரிச்சிட்டு போகிறார். ஏசி கோச்சு, ரிசர்வேஷன் கோச்சு, எல்லா கோச்சிலையும் இவனுங்க கும்பலாக 50-100 பேர் ஏறி அதை ஆக்கிரமிச்சுக்கிட்டு நாம் வந்து டிக்கெட்டை புக் பண்ணி போகக்கூடிய தமிழ்நாட்டுக்காரங்க வேறு வழி இல்லாமல் வந்து இந்த கக்கூஸ் ஓரமாக, பாத்ரூம் ஓரமாக நின்று போக வேண்டிய கொடுமையெல்லாம் வந்து இங்கே இருக்குது. அப்போது இதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருந்துறையில் தமிழர்களை வந்து துரத்தி ஓட அடித்த வீடியோக்கள்லாம் வந்து இருக்குது.
இது பல திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 பேர் வந்து ஒரு பெரிய போராட்டமெல்லாம் வந்து பண்ணாங்க, மறியல்லாம் பண்ணாங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது எதை நமக்கு காட்டுதுன்னா, ஏதோ ஒரு ஆபத்து, நம்மளுடைய எதிர்காலத்தில் ஏதோ ஒரு ஆபத்தை நோக்கி நம்ம தமிழ்நாடு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நோக்கி நம்ம வந்து இழுத்துட்டு போகுது. எத்தனை கொலைகள், எத்தனை வழிப்பறிகள், எத்தனை ஏடிஎம் கொள்ளைகள், இதெல்லாம் செய்தியில் வர்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் வந்து வடநாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தான் இருக்கு. அப்போது இதை சரி பண்ணணுமா கூடாதா? இது சரி பண்ணணும். இதில் வந்து நீங்கள் வந்து சர்வதேசம் பேசுறது, இதில் வந்து ஆஹா இது தொழிலாளர்கள் இல்லையா அப்படின்னா, தொழிலாளர்கள் வந்து யார், குற்றவாளி யாருன்னு நீங்கள் ஏதாவது எடுத்து எங்களுக்கு தரீங்களா? அப்போது தமிழ்நாட்டினுடைய அமைதியும் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கையும் தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமையும். தமிழ்நாட்டில் வந்து வேலை இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து பிழைக்க முடியுது அப்படின்னா தமிழ்நாட்டுக்காக இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் உழைச்சிருக்காங்க, மக்கள் வந்து அதுக்கு வரி கட்டியிருக்காங்க. அங்கே ஒன்றிய அரசு, அது எந்த அரசாக இருந்தாலும் நம்மளை வந்து தமிழ்நாட்டுக்கு போதிய நிதியை வந்து நியாயமான நிதியை கொடுக்காம நம்மளுடைய சொந்த வரிப்பணத்தில், நம்ம மக்களுடைய வரிப்பணத்தில் இந்த கட்டமைப்பு எல்லாம் உருவாக்கி வச்சுருக்கோம். இன்னைக்கு ஒன்றிய அரசு கிட்டத்தட்ட 12 வருஷமாக வந்து வந்திருக்கிற பிஜேபி அரசு தபால் துறையிலே ஆகட்டும், ரயில்வே துறையிலே ஆகட்டும், ஒன்றிய அரசினுடைய பேங்க்ல இருந்து எல்லா துறைகள்லையும் வடவர்களையே வந்து அதிகமாக கொண்டு வந்து போட்டு, நம்மவர்கள் அதில் வந்து நீங்கள் விண்ணப்பித்தாலும் சரி, வேலைக்கு வந்து தகுதி இருந்தாலும் சரி, உங்களை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிவிட்டு முழுக்க வடவர்களுக்கே எல்லா வேலையும் கொடுத்துட்ருக்காங்க. அப்போது அதையே எதிர்த்து நாம் போராடி நம்ம வந்து ஃபைட் பண்ணி வாங்க வேண்டிய சூழல் இருக்குது. இன்றைக்கி திட்டமிட்டு வந்து வடவர்களை கொண்டு வந்து இங்கே குடியேற்றி அவர்களை இந்த தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களாக, இந்த எஸ்ஐஆருங்கிற பேரில் வாக்காளர்களாக மாற்றி அவர்களை பிஜேபியினுடைய வாக்காளர்களாக மாற்றி தமிழ்நாட்டை ஆட்சி பிடிக்கக்கூடிய ஒரு அஜெண்டாவை வந்து பிஜேபி வச்சுக்கிட்டு அது திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் வரும்போது பிஜேபியினர் திட்டமிட்டு வடவர்களுக்கு வந்து அந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா 13வது சரத்தை இதில் பீகாரில் உங்களுக்கு ஓட்டு இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு இதை கொடுத்துருந்த பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேயும் வந்து வாக்காளராக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இது எஸ்ஐஆர் ஃபார்மில் பின்னாடி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி வந்து கொண்டு வந்து வடவர்களை இங்கே வந்து வாக்காளர்களாக மாற்றுவதும், வடவர்கள் இங்கே வந்து சட்ட ஒழுங்குக்கு கேடாகவும், இங்கே ஒன்றும் இல்லைங்க. இதே சென்னையில் இரவு 10-11 மணிக்கு மேலே வெளியே போகிறதுக்கு சென்னையை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த நமக்கு அச்சம் இருக்கும். ஆனால் இந்த வடவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் ரொம்ப ஜாலியாக ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. போலீஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பெருசாக வந்து இது பண்ணுறதில்ல. ஏன்னா அவன் சொல்கிறது இவனுக்கு புரியாது, இவன் சொல்கிறது அவனுக்கு புரியாது, அடப்போடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆக இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் கூட அவங்களால இருக்க முடியாது. நாம் நம்ம ஊரில் வந்து அந்நியர்கள் மாதிரியும் பயந்துக்கிட்டு நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம், அவங்க வந்து ஃப்ரீயாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இந்த கொடுமை வந்து இது மாதிரியான விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் வேறு ஒரு மூமெண்ட் வந்து கண்டிப்பாக பிறந்தே தீரும். இது வந்து நீங்கள் வந்து ஆட்சியாளர்களும் சரி, எதிர்கட்சிகளும் சரி, மற்ற கட்சிகளும் சரி, நீங்கள் வந்து இது எச்சரிக்கையை எடுத்துக்கணும். இன்றைக்கி இந்த குடும்பம் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கி அந்த சிசிடிவியில் பதிவாகாமல் இருந்திருந்தால் அந்த 5 பேர் பிடிபட்டிருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்ததான் யாரோ வந்து கொலை பண்ணிட்டான் அப்படின்னு கேஸை முடிக்கிறதுக்கு ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா யாரையோ ஒருத்தரை பிடிச்சி அந்த கேஸை வந்து முடிச்சு, இல்லைன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவன் பாரு வடநாட்டை சேர்ந்தவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில்னு இவனுங்க ஒப்பாரி வச்சுட்டு இருந்திருப்பானுங்க. சிசிடிவி காட்சி இல்லைன்னா இன்றைக்கி இந்த கேஸ் வந்து இன்றைக்கி வேறு மாதிரி வந்து பிஜேபி கொண்டு போயிருக்கும். வடநாடு ஏற்கனவே ஒன்றுமே நடக்கலைன்னா கூட பீகார்லேயும் உத்தரப்பிரதேசிலையும் போய் தமிழ்நாட்டில் வடநாட்டுக்காரங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுகிற பிரதமரே பேசுகிற, உள்துறை அமைச்சரே பேசுகிற சூழலில் இப்போ இந்த கேஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதுக்கு சிசிடிவி காட்சி கிடைக்கலாம் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போது நம்மளுடைய வளங்களை சுரண்டி, நம்மளுடைய பொருளாதாரத்தை சுரண்டி, நம்மளுடைய வேலை வாய்ப்பு பறித்து, நம்மளுடைய அனைத்து நிம்மதியும் எல்லாத்தையும் கெடுத்து, இவங்களுக்கு நாம் வேலையும் கொடுத்து இவங்களை பொழைக்கையும் வச்சு எல்லாம் பண்ணோம்னா கடைசியாக கெட்ட பேரும் நமக்கு சேர்த்தி. அப்போ இதுக்கு முடிவு கட்டணும். தமிழ்நாட்டுக்குள்ளே இனி வரக்கூடிய வடவர்கள், தமிழ்நாட்டு அல்லாத வேறு யார் உள்ளே வர்றதா இருந்தாலும் அவங்க சுற்றுலாவுக்கு வராங்களா, அவங்க வேலைக்கு வராங்களா, அவங்க எதுக்கு வராங்க, எவ்வளோ நாள் இருப்பாங்க, எங்கே தங்குறாங்க அப்படிங்கிற மொத்த பதிவும் செய்யப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். வேலைக்கு வராங்க அப்படின்னா எந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு வராங்க, அந்த நிறுவனம் வந்து அவங்களுக்கான பொறுப்பை ஏற்றுக்கணும். அவங்களுடைய ஆதார் கார்டு அவங்களுடைய எல்லாத்தையும் வந்து வாங்கி பதிவு பண்ணி வைக்கணும் அரசு. இதை செய்வதற்கு ஒரு திட்டத்தை வந்து அரசு கொண்டு வரணும். கொண்டு வரலன்னா தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் மிக 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 கொடூரமானதாக இருக்கும். பீகாரை போன்று உத்தரப்பிரதேசத்தை போல நாமளும் வந்து அமைதி இல்லாத ஒரு மாநிலமாக மாறுவதற்கான காலம் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப நெருங்கி இருக்குது. அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நாம் முழங்க வேண்டியது தமிழ்நாடு தமிழருக்கே, தமிழ்நாடு தமிழருக்கே, தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற
மூமெண்ட்டை வந்து இங்கே முன்னெடுக்க வேண்டிய தேவை வந்துடும். இது போன்ற ஒரு சூழல் வராமல் முன்னெச்சரிக்கையாக இதையெல்லாம் கட்டுப்படுத்தி முறைப்படுத்த வேண்டியது அரசினுடைய, எதிர்க்கட்சிகளுடைய எல்லாருடைய கூட்டு பொறுப்பு அப்படிங்கிறத கழகக்காரன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.